இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 38 அதிகாரம் 5 திருவசனம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் மிகுதியாக்குவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அலெக்சியஸ் ஆஃப் ரோம் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஜூலை மாதம் 17 வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியாக இருக்க ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துகின்றேன். சரி நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு சிறு மெழுகுவர்த்தி அல்ல, அது ஒரு அற்புதமான தீபம். அதை பிரகாசமாக எரிய செய்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டுமாம். நமக்கு கிடைத்த வாழ்க்கை நமக்காக மட்டுமல்ல, நம் வார்த்தைகள், செயல்கள், அன்பு, விசுவாசம் ஆகியவை பிறருக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்க வேண்டும். நாம் வாழும் விதம் நம்மை பார்க்கும் அடுத்த தலைமுறைக்கு, நம் பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக மாறுகிறதாம். எனவே நம் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை இருளில் மறைத்து வாழ அல்ல, உலகிற்கு வெளிச்சமாக விளக்காக வாழ அழைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5:14 கூறுகிறது. உங்கள் வாழ்க்கை ஒரு தீபமாக எரியட்டும். உங்களை பார்த்து மற்றவர்கள் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளட்டும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? கண்ணீரை இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. சரி, எசேக்கியா அரசர் மரணத்தின் விளிம்பில் இருந்தார். எல்லாமே முடிந்துவிட்டது என்று தோன்றிய அந்த நேரத்தில் அவர் மனிதர்களிடம் அல்ல, இறைவனிடம் திரும்பினார். தனது வேதனையையும் கண்ணீரையும் ஆண்டவரின் முன்னிலையில் வைத்தார். ஆண்டவர் அவரது ஜெபத்தை கேட்டார். அவர் சொன்னது, எசேக்கியேல், உன் கண்ணீரை கண்டேன், உன் வாழ்வை இன்னும் நீடிப்பேன் என்று சொன்னார். இந்த வாசகம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. இறைவனிடம் சிந்தப்படும் எந்த கண்ணீரும் வீணாகாது. அவர் சரியான நேரத்தில் பதிலளிப்பார். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இனி முடியாது, எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றலாம். ஆனால் அந்த நேரம்தான் இயேசு செயல்பட தொடங்கும் நேரமாக இருக்கலாம். நாம் பிரச்சனையை மட்டும் பார்க்கிறோமா, அல்லது அதைவிட பெரிய இயேசுவை நம்புகிறோமா? ஒரு விவசாயியை திரும்ப திரும்ப இந்த வாரமெல்லாம் நாம் பேசுகிறோம். மண்ணுள் புதைக்கும் விதை வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு அது முடிந்து விட்டது, விதை இறந்து விட்டது போல தோன்றலாம். ஆனால் அந்த விதை அழிவதற்காக அல்ல, புதிய உயிராக முளைப்பதற்காகவே மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. அதே போலத்தான் நம் வாழ்க்கையின் சில இருண்ட தருணங்கள் முடிவு அல்ல, நம்மை விட்டு பிரிந்த சில உறவுகளும் முடிவு அல்ல. இயேசு புதிய தொடக்கத்தை உருவாக்க தயாராக்கும் காலமாக இருக்கலாம். இயேசு நம் வார்த்தைகளை மட்டுமல்ல, நம் கண்ணீரையும் பார்க்கிறார். அவரிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்படும் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. நான் சோர்வில் இருக்கும்போது முதலில் நான் யாரை நாடுகிறேன் என்று யோசித்து பாருங்கள். மனிதர்களையா, இறைவனையா? யாருக்காவது போன் அடித்து பேச யோசிக்கிறீர்களா? அல்லது உடனே முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலையை கையில் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என் கண்ணீரை இயேசுவின் கைகளில் ஒப்படைக்க நான் தயாரா? மனிதன் முடிந்தது என்று சொல்லும் இடத்தில் இயேசு இப்போதுதான் நான் செயல்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். இதை மறக்காதீர்கள் நண்பர்களே. எந்த காரியமும் முடிவு அல்ல, அங்கிருந்தும் ஒரு புதிய வழி பிறக்கும். சரி, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? சட்டத்தை விட இரக்கமே உயர்ந்தது என்று சொல்லித் தருகிறார் இயேசு. என்ன எக்ஸாம்பிள் சொல்லுகிறார்?
நற்செய்தியில் பசியால் கதிர்களை கொய்து உண்ட சீடர்களைக் கண்டு பரிசேயர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி ஓய்வு நாளில் கதிரை கொய்து உண்ணலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களிடம் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைக்கிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லித் தருகிறார். இயேசு சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் சட்டத்தின் பெயரால் அன்பையும் இரக்கத்தையும் மறந்துவிடக் கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். சில நேரங்களில் நாம் கூட வெளிப்புற கடமைகளை சரியாக செய்வோம், ஜெபிக்கிறோம், ஜெபமாலை செய்வோம், திருப்பலிக்கு செல்வோம். ஆனால் நம் அருகில் இருப்பவரின் மனதை புரிந்து கொள்ள மாட்டோம். ஏன் நம் பிள்ளைகளின் முகம் வாடியிருக்கிறது? ஏன் நம் பெற்றோரின் பேச்சில் இருக்கும் தொனி வேற மாதிரி இருக்கிறது? ஏன் நம் தம்பி தங்கை முகம் வாடியிருக்கிறது? ஏன் நம் மாமனார் மாமியார் நாத்தனார் சோகமாக இருக்கிறார்கள்? பேச்சே சரியில்லையே, தனிமையாக அமர்ந்து கொள்கிறார்களே என்றெல்லாம் நாம் கவனிக்க மறந்துவிடுகிறோம். இயேசுவுக்கு பிடித்த வழிபாடு வெறும் சடங்குகள் அல்ல, அன்பும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை. நண்பர்களே, ஒரு வீட்டில் வயதான தாய் உடல் நலமின்றி இருக்கிறார். மகன் தினமும் ஆலயத்திற்கு செல்கிறான், நீண்ட நேரம் ஜெபிக்கிறான். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த தாயை கவனித்துக் கொள்வதில்லை, மாத்திரை உணவு வாங்கி தருவதில்லை, ஒரு வார்த்தை கூட அன்பாக பேசுவதில்லை. எங்கே செலவாகிவிடுமோ என்று பயப்படுகிறான் என்றால் இதனால் என்ன பயன்? அப்படி நாம் சேர்த்து வைத்து என்ன சாதிக்கப் போகிறோம்? எத்தனை ஆலயமோ கட்டினாலும் அதனால் பயனில்லை. உங்களோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாயின் கையை பிடித்து அன்போடு உதவியாய் இருப்பதே இயேசுவுக்கு மகிழ்ச்சி. நண்பர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். என் வழிபாடு அன்பான செயல்களாக மாறுகிறதா? பிறரை விரைவாக குறை சொல்லுகிறேனா? அல்லது அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேனா? என்று யாராவது ஒருத்தருக்காவது நான் ஏதாவது இரக்கத்தோடு கூறிய உதவியை செய்தேனா என்று சிந்திக்க வேண்டும். இயேசு நம் சடங்குகளை மட்டும் பார்க்கவில்லை, நம் இதயத்தையும் பார்க்கிறார். அன்பில்லாத வழிபாட்டை விட, அன்பில்லாத ஜெபமாலையை விட, குடும்பத்தில் சண்டை போட்டுவிட்டு தனியாக அமர்ந்து ஜெபிப்பதை விட, ஆசையாக எல்லோரிடமும் பழகும், விட்டு கொடுக்கும், அன்பு செய்யும் மனமே இயேசுவுக்கு பிரியமான மனம். நண்பர்களே, சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? சரி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களில் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்ச ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்று எசேக்கியேல் ஜெபித்த போது அவருக்கு இரக்கம் காட்டினீர். அவருடைய வாழ்நாளை கூட்டிக் கொடுத்தீர். அவருடைய கண்ணீரை கண்டீர். உமது தயவை அவருக்கு காட்டினீர். அதே போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எங்களால் சமாளிக்க முடியாததாக மாறும்போது, ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு உதவும் என்று அந்த பாடுபட்ட சுருவத்தை பார்த்தபடி நாங்கள் ஜெபித்து நிற்கும் நேரங்களை என்று நினைவூட்டும் ஆண்டவரே. அந்த ஜெபங்களுக்கு சீக்கிரமே பதில் தாரும். எங்களை வெட்கமடைய விட்டு விடாதேயும். பிறர் எங்களை பார்த்து ஏளனமாக பேசும்படியாய் செய்து விடாதேயும். நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும். நாங்கள் செய்ய மறந்த நன்மைகளை எடுத்து போடும். இனி நாங்கள் நல்லவர்களாக வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்மனதை பார்த்து எங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல என் வாழ்வை முடிக்கிறேன் என்று எசேக்கியேல் அன்று மனம் குமுறி அழுதார். அதை கேட்டு நீர் அவருக்கு வாழ்வு தந்தீர் என்று அந்த சூழ்நிலையை நாங்களும் எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்கும் நீர் பதில் தர வேண்டுமாய், எங்கள் மன்றாட்டுக்கும் செவிசாய்க்க வேண்டுமாய், எங்கள் ஆபத்து காலத்தில் ஓடிவந்து உதவும்படியாய், எங்கள் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் எங்களுக்கு துணையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அறிவை தாரும், ஒழுக்கத்திலே வளர்த்தெடும். வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை தாரும். அவர்கள் வழிதவறி கெட்ட பழக்கங்களிலும் கெட்ட உறவுகளுக்குள்ளும் விழுந்து விடாதபடி காப்பாற்றும். அதே போல நடுத்தர வயதில் குடும்பத்தை நடத்தும் தாய் தந்தையர்களுக்கு அவர்கள் மனதில் இருக்கும் ஏக்கங்களை, ஆசைகளை நிறைவேற்றி தாரும். நல்ல வேலை தாரும், வருமானம் தாரும், நோய் நொடியில்லாத வாழ்க்கை தாரும். பிறருக்கு உதவுகின்ற வகையில் எங்கள் வருமானத்தை உயர்த்தி வையும்.
எங்கள் தேவைகளை நாங்கள் வாய் திறந்து சொல்லும் முன்னே அறிந்திருக்கிறீர் இயேசுவே. அவற்றையெல்லாம் எங்களுக்கு நிறைவாய் நீர் அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வயதாகி தங்களை பார்த்து கொள்ள யாரும் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தனிமையில் வாடுபவர்களை எண்ணி ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே உற்ற துணையாளராக இருந்து உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து உம்முடைய ஆசிர்வாதங்களையும் பாதுகாப்பையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள நல்ல மனதை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.